நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் யோகராஜ். இன்றைக்கு நாம செல் சுழற்சி மற்றும் செல் பிரிதல், ஆங்கிலத்துல செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் என்ற பாடத்துல இருந்துதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்க போகிறோம். சரி, முதல்ல இந்த செல் சுழற்சி மற்றும் செல் பகுப்புல எதை பற்றிலாம் நாம படிக்க இருக்கின்றோம் அப்படின்றத இந்த பகுதி 1ல நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இடைநிலையை மட்டும் பார்க்க போறோம். சரிப்பா, செல் சுழற்சினா என்ன என்பதை பற்றியும் அண்ட் செல் பகுப்பில் இருக்கக்கூடிய நிலைகள், அதாவது இடைநிலை மற்றும் எம் நிலை, G1 G2 S, அதுக்கு அடுத்தது புரோபேஸ் மெட்டாபேஸ் அனாபேஸ் டீலோபேஸ் இவைகளை பற்றியும், மைட்டாசிஸ் செல் பகுப்பு என்றால் என்ன, மியாசிஸ் செல் பகுப்பு என்றால் என்ன, இந்த மியாசிஸ்ல 1 மற்றும் 2, ஓகே, சோ இவைகளை பற்றி தான் நாம செல் சுழற்சி மற்றும் செல் பிரிதல் என்ற பாடத்துல நம்ம படிக்க இருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு நாம எதை பார்க்க போறோம்? இடைநிலை பகுதி 1 செல் சுழற்சி செல் பிரிதல்ல இடைநிலை மட்டும்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரி, வாங்க நேரடியா காணொலிக்கு செல்லலாம். ரைட், அப்ப எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, எப்படிதான் அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்லில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அது படிப்படியா வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்துக்கு உட்பட்டு என்ன ஆகும்? ஒரு செல்லு 2 செல்லா மாறும், 2 செல்லு 4 செல்லா மாறும், 4 8 8 16 32 64 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு தாய் செல்லில் இருந்து 2 சேய் செல்கள் உருவாகும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு தாய் செல்லில் இருந்து 2 தேய் செல்களை அவைகள் உருவாக்கும். அப்ப எப்படி ஒரு மிகப்பெரிய உயிரினமாக இருக்கலாம், பல செல் கொண்ட உயிரினமாக இருக்கலாம், ஆனால் அவைகள் எதிலிருந்து தான் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை ஆரம்பிக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு செல், சரியா, சிங்கிள் செல்லில் இருந்துதான் அவைகள் என்ன பண்ணுது? வளர்ச்சியை துவக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த செல் சுழற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா வகையிலான உயிரினங்களுடையுமே ஒரு பொதுவான ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப என்னென்னலாம் நடக்கும்? ஒரு செல் பகுப்படையும் பொழுது செல்லானது பிரிகை அடையும், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் என்ன ஆகும்? டபுள் ஆகும், ரெட்டிப்படையும், அதுக்கு அடுத்ததுதான் வளர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப செல் சுழற்சி அப்படின்னா என்ன, அதற்கான வரையறை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக உருவான ஒரு செல்லில் ஏற்படக்கூடிய தொடர் மாற்றங்களை நாம் என்னன்னு சொல்றோம்? செல் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். புதுசா ஒரு செல் உருவாகி இருக்கு, சரிங்களா? புதிதா உருவான ஒரு செல்லுல என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது, தொடர்ச்சியா என்ன மாற்றங்கள் நடக்குது, அதை குறிப்பதுதான் என்னன்னு சொல்றோம்? செல் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப நமக்கு ஏற்கனவே சொல்றது போல செல்லுடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்டோபிளாசங்களுடைய அதிகரிப்பை நம்ம சொல்லலாம். சைட்டோபிளாச பகுதியுடைய அதிகரிப்பு நம்ம சொல்ல முடியும். ரைட், அண்ட் செல் பகுப்புல பொறுத்த மட்டும் மனிதர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு செல்லானது 2ஆ டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும், அதாவது கருவுல குழந்தை உருவாகும் பொழுது ஒரே ஒரு செல்லில் இருந்து தான், சைகோட்ல இருந்து தான் அதனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனா அடுத்த 24 மணி நேரத்துக்கு இன்னொரு செல் இந்த மாதிரி அந்த செல் இன்னும் மேல 2 செல் என என்ன ஆகும்? டிவைட் ஆகி கொண்டே இருக்கும். சரியா? அப்ப இந்த செல் சுழற்சி, இந்த செல் பிரிதல் என்ற ஒரு நிகழ்வு மனிதர்கள் எடுத்துட்டீங்கன்னா 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ன ஆகிறது? செல்களானது பிரிகை அடைகின்றன. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த செல் பிரிதல் என்ற நிகழ்வு இப்ப மனிதர்களுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டோம். எல்லா உயிரினங்களுக்கும் 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் செல் டிவைட் ஆகுமானா கிடையாது. இது உயிரினங்களுக்கு உயிரினம் என்ன ஆகும்? வேறுபடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்ட்ன்றது என்ன? ஒரு செல் பூஞ்சை. ஓகே, அண்ட் பெர்மெண்டேஷனுக்குலாம் இதை நம்ம நொதித்தலுக்குலாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஈஸ்ட் என்ற ஒரு செல் பூஞ்சையில 90 நிமிஷத்துக்கு என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. 90னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு செல்லானது 2 செல்லாக
பிரிகை அடைகிறது. அப்ப உயிரினத்துக்கு உயிரினம் இந்த டைம் ஆனது வேறுபடலாம். நெக்ஸ்ட் செல் சுழற்சியில என்னென்னலாம் நிலைகளாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 நிலையா பிரிக்கலாம். அடிப்படையில் செல் சுழற்சியானது 2 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இடைநிலை, மற்றொன்று பகுபடு நிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அதாவது ஒரு செல் சைக்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களா. இது ஒரு செல் சுழற்சி. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செல் இங்கிருந்து ஆரம்பிக்குது, இங்கிருந்து வரும்பொழுது 2 செல்லா பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல 2 நிலைகள் இருக்கு. கம்ப்ளீட்டா 2 நிலையா நம்ம இதை பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த நிலை வந்து பகுபடு நிலை, அதாவது மைட்டாசிஸ் பேஸ்ன்னு சொல்லிடலாம். இந்த நிலைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், இடைநிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அடிப்படையில செல் சுழற்சியை நாம 2 நிலைகளாக பிரிக்கின்றோம். ஒன்று இடைநிலை, மற்றொன்று என்னது பகுபடு நிலை, எம்பேஸ் மைட்டாசிஸ் பேஸ்ன்னு சொல்லிக்குவாங்க. அண்ட் இந்த 2 நிலைகள்ல எது மிக நீளமான நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இடைநிலையாகத்தான் இருக்கும். சரிங்களா. எம் நிலை என்பது ஒரு குறுகிய காலம். ஒரு மனித செல் எடுத்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்திலே அது முடிஞ்சிடும். மற்ற 23 மணி நேரம் இடைநிலைகள் தான் நடக்கும். சரிங்களா, பார்க்கலாமா? ரைட். முதல்ல நம்ம பார்க்க போறது இடைநிலை. அதாவது இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 அடுத்தடுத்த எம் நிலைகளுக்கு இடையே உள்ள நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்பதான் நான் ஒரு படத்தை காமிச்சேன் உங்களுக்கு. இது செல் ஒரு சைக்கிளோட இதுதான் எம் நிலை. இதுதான் நான் என்ன சொல்றேன், எம் நிலை, மைட்டாசிஸ் நிலை. அதாவது 2 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுல வரைக்கும் 2 எம் நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையை தான் நாம் என்ன சொல்றோம், இடைநிலை அப்படின்னு சொல்றோம். அந்த இடைநிலையில மொத்தம் 3 நிலை இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இடைநிலையே பொதுவா பகுபடாத ஓய்வு நிலை. இந்த இடைநிலையில செல்லானது பகுப்படைவதே கிடையாது. சரிங்களா, ரைட். செல்லானது என்ன ஆகாது, பகுப்படையாது. அப்படின்னா என்ன நடக்கும், செல்லின் உட்பகுதியில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். டிஎன்ஏ இரட்டைப்பாதல் ஆகட்டும், சரியா, உட்கரு பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரோமாட்டின் இழைகள் குரோமோசோம்களாக தடிப்புறுவதாகட்டும், சென்ட்ரியோல்களை உருவாக்கமாகட்டும், இது போன்ற நிகழ்வுகள் மட்டுமே இந்த இடைநிலையில் நடக்குமே தவிர என்ன நடக்காது, செல் பகுப்படைது என்பது நடக்காது. அதனால இதை பகுப்படையாத ஓய்வு நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த இடைநிலையை நம்ம மேலும் 3 துணை நிலைகளாக பிரிக்கலாம். ஒன்று G1 நிலை, G1 நிலை, இரண்டாவது எஸ் நிலை, மூன்றாவது G2 நிலை. சரிங்களா, G1, S மற்றும் G2. G1, G என்றது கேப் 1 அப்படின்றது அர்த்தம். S என்பது சிந்தசிஸை குறிக்கும், அதாவது உருவாக்கம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் G2 என்பது என்னன்னு சொல்லுவோம், கேப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த என்ன G1னா என்ன நடக்குது, G2னா என்ன, Sனா என்ன, அதை பற்றி இந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த படம் பார்க்கலாம். அப்ப G1, S and G2 இது 3 சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இடைநிலை. இதை 3ம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இடைநிலை, இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப G1 நிலை அப்படின்னா என்ன, இங்க பாருங்க, ஒரு செல்லானது G1 நிலையில, கேப் 1 நிலையில தான் என்ன ஆகிறது அப்படின்னா படியெடுத்தலுக்கு துவக்கம் ஆரம்பிக்குது. அதாவது டிஎன்ஏ படியெடுத்தலுக்குலாம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு செல்லானது தன்னை தயார்படுத்திக் கொண்டு செல் சுழற்சியில இறங்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். எதை, இந்த G1 நிலையை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததுதான் எஸ் நிலை என்றது சிந்தசிஸ் நிலை. டிஎன்ஏ ஆனது என்ன ஆகும், ரெட்டிப்பாகக்கூடிய நிலை இதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் G2 ஆனது செல் எம் நிலைக்கு தன்னை மேலும் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். அப்ப நம்ம ஒவ்வொன்றா இதுல பார்க்கலாம். அண்ட் அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து எம் நிலை. இப்போ எம் நிலையில மொத்தம் ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், ஜீலோபேஸ்ன்னு சொல்லிட்டு 4 துணைநிலைகள் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது சைட்டோகைனசிஸ், அதாவது சைட்டோபிளாச பகுப்பின் மூலமாக இந்த ஒரு செல் என்ன ஆகிறது, 2 செல்லாக பிரிகை அடையும். இதுதான் ஒட்டுமொத்த செல் சுழற்சியினுடைய ஒரு சுருக்கம்.
ஓகே, மறுபடியும் சொல்றேன். ஒரு செல்லானது என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து ஆரம்பிக்கிறது, பகுப்படைய ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து G1 நிலை, S நிலை, G2 நிலை இப்படி கடந்து M நிலையை கடந்த பிறகுதான் என்ன ஆகிறது, ரெண்டு செல்லாக பிரிகை அடைகிறது. ஓகே, முதல்ல G1 நிலை அப்படின்றத பார்க்கலாம். அப்ப G1 நிலை அப்படின்னா என்ன, கேப் 1 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது நம்ம என்னன்னு சொல்லலாம், மைட்டாசிஸ் மற்றும் டிஎன்ஏ படியெடுத்தலுக்கு இடையே உள்ள இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னப்பா, அகைன் அதே டயக்ராம் தான். இத நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், எம் நிலை அல்லது மைட்டாசிஸ் நிலைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதுதான G1, இது G1, இது S, இது G2. அப்ப இந்த செல் சைக்கிள்ல இந்த G1 எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைட்டாசிஸ். இதான மைட்டாசிஸ் நிலை. இந்த மைட்டாசிஸ் நிலைக்கும் படியெடுத்தல், டிஎன்ஏ படியெடுத்தல்ன்றது எங்க நடக்கும், எஸ் நிலையில தான்ப்பா நடக்கும். டிஎன்ஏ படியெடுத்தல் என்பது எஸ் நிலை தான் நடக்கும். அப்ப மைட்டாசிஸ் நிலைக்கும் டிஎன்ஏ படியெடுத்தலான எஸ் நிலைக்கும் இடைப்பட்ட உள்ள இடைவெளியை தான் நம்ம என்ன சொல்றோம், G1 நிலை அப்படின்னு சொல்றோம். புரியும் நினைக்கிறேன். G1 நிலைக்கான வரையறை என்னன்னா, ஒரு செல் சுழற்சியில M நிலைக்கும் அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ படியெடுத்தல் நிகழக்கூடிய எஸ் நிலைக்கும் இடையே உள்ள இடைவெளியே நாம G1 நிலை அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப G1 நிலையில என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வளர்ச்சிதை மாற்ற அளவுல, அதாவது வளர்ச்சிதை மாற்றம்ன்றது நமக்கு தெரியும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதனுடைய உடலில் பல்லாயிரக்கணக்கான வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த G1 நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு செல்லுக்கு தேவையான வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள் என்ன ஆகும், தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சிதை உள்ள அந்த மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ் மட்டுமே நடந்துகிட்டு இருக்குமே தவிர என்ன நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ படி எடுக்காது. G1 நிலைக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கும், அதாவது டபுளா மாறத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த பாயிண்ட் நீங்க முடிஞ்சு வச்சுக்கணும். அப்ப G1 நிலையை பொறுத்த மட்டும் ஒரு செல் ரெண்டு செல்லா பிரிய போகுதுன்னா, அந்த செல்லுக்குள்ள வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள் மட்டுமே என்ன ஆகும், நடந்து கொண்டே இருக்கும். ஓகே, அண்ட் புரதங்கள் உற்பத்தியாகும். இந்த அதாவது அதுக்கு அடுத்த நிலை என்னது, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகக்கூடிய நிலை தானே. அவைகளுக்கு தேவையான என்ன ஆகுது, புரதங்களுடைய உற்பத்தி இங்கே நடக்கும். அதாவது ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏன்னு சொல்றோம். அதனுடைய படியெடுத்தலுக்கு தேவையான புரதங்களும் உற்பத்தி ஆகக்கூடிய நிலைக்கு தீர்மானிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான். சரியா? இந்த நிலையில தான் என்ன அப்படின்னா, செல் பகுப்படைதலை தீர்மானிக்கப்படும். வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள்லாம் நல்லா நடந்திருக்கு, செல் தயார்படுத்திருக்கு அப்படின்னா தான் அடுத்தது எந்த நிலைக்கு போகும், எஸ் நிலைக்கு போகும். இதனுடைய இறுதி நிலையில் ரெஸ்ட்ரிக்ஷன் புள்ளி அல்லது ஆர் புள்ளி அல்லது சரிபார்க்கும் புள்ளி காணப்படும். இந்த ஆர் புள்ளியை கடந்தால்தான் அந்த செல் எஸ் நிலைக்கு செல்ல முடியும். சரியா? இந்த படத்துல பார்க்கலாம். செல் சுழற்சியில இத நாம எம் நிலைன்னு சொல்லிடுறோம், இத நாம G1 சொன்னோம், எஸ் நிலை G2 நிலையில். அதாவது ஒரு செல் என்ன ஆகிறது, டிவைட் ஆகிறதுக்கு செல்கிறது. அதுக்கு நடுவுல G1 நிலையில வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் G1 இருந்து எஸ் நிலைக்கு இங்க வரும்பொழுது இங்க ஒரு புள்ளி இருக்கும். இங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம போலீஸ் செக் பாயிண்ட் இருக்குல்ல, செக் போஸ்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் G1க்கும் எஸ்க்கும் நடுவுல இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, சரிபார்க்கும் புள்ளி அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிபார்க்கும் புள்ளி அல்லது ஆர் புள்ளி ஸ்டார்டா சொல்லலாம். ஏன் செக் பண்ணணும், ஏன் இந்த செக் பாயிண்ட் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு செல் 2 செல்லாக பிரியடைவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளதா? உள்ள எல்லா விதமான வளர்ச்சி மாற்றங்களும் நடந்திருக்கிறதா? அடுத்த நிலையில நடக்கக்கூடிய டிஎன்ஏவுக்கான புரதங்கள்லாம் இதுல இருக்கா அப்படின்றத செக் பண்றவர் இந்த ஆர் பாயிண்ட். அண்ட் இந்த ஆர் பாயிண்ட் இந்த செல் கடந்து செல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட புரதம் தேவை. அது என்னன்னா யூ புரோட்டீன் சொல்லுவாங்க. இது ஒரு வகையிலான ட்ரிகர் புரோட்டீன், தூண்டல் புரதம். இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த G1 செல்லானது எஸ் நிலைக்கு போகும். அப்படி இல்லை, தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை, செல் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னா இங்கிருந்து மறுபடியும் இங்க ஒரு சின்ன ஸ்டேஜ் இருக்கு, அது G0 சொல்லுவாங்க. என்னது, திருப்பி என்ன ஆகும், தம்பி நீ ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும், இந்த ஆர் பாயிண்ட் கட் பண்ணி திருப்பி அமுச்சு விட்டுரும். எங்க போயிடும், G0 நிலை அப்படின்ற அமைதி நிலைக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப ஆர் புள்ளி என்பது என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆர் புள்ளியை கடக்க அந்த செல்லுக்கு என்ன வகையிலான புரதம் தேவைப்படுகிறதுனா யூ புரோட்டீன் தேவைப்படுகிறது. அதுக்கு அடுத்தது இந்த நிலையில 3 வகையான ஆர்என்ஏ நொதிகள், சரியா, அதாவது எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ இவைகளுக்கான நொதிகளான டிஎன்ஏ பாலிமரேஸ், ஈஸ்டோன் மற்றும் ஈஸ்டோன் அல்லாத புரதங்கள் அனைத்துமே G1 நிலையில தான் உற்பத்தி ஆகும். அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு எதுலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆர்என்ஏ நொதிகள். ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆர்என்ஏ, எது, எம்டிஆர் பிளஸ் அதுக்கான நொதிகள். இந்த நொதி டிஎன்ஏ பாலிமரேஸ். ஏன்னா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இருந்தா தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக முடியும். அதெல்லாம் எங்க தான் உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 நிலையிலே உற்பத்தி ஆகும். சரிங்களா? எஸ் நிலையில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அபிவா, ஸ்லைம் மோல்ட் மற்றும் சமபிளவுறும் ஈஸ்டில் G1 நிலை காணப்படாது. அதாவது எல்லா உயிரினங்களிலும் இந்த G1 நிலை இருக்குன்றது அவசியம் கிடையாது. அமீபா, ஸ்லைம் மோல்ட் என்று சொல்லப்படக்கூடிய கோழை பூஞ்சனங்கள் மற்றும் ஈஸ்ட், சரிங்களா, சமபிளவுறக்கூடிய ஈஸ்ட் பிளவுறது இல்லையா, பைனரி ஃபிஷன் மூலியமா பிளவுறும் இல்லையா, அதுல எது இருக்காது, G1 ஸ்டேஜ் காணப்படாது. இதுதான்ப்பா G1 நிலையை நம்ம சொல்றோம். அடுத்ததா எஸ் நிலை. இதில் தான் டிஎன்ஏ படியெடுத்தல் மற்றும் ஈஸ்டோன் புரதம் உருவாக்கும் இதில் நடைபெறுகிறது. நண்பர்களே கவனிக்கணும், G1 நிலையில டிஎன்ஏ படியெடுத்தலுக்கான நொதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் பிளஸ் 3 வகையிலான ஆர்என்ஏக்கள் எம்டிஆர், ஓகேவா, அண்ட் ஈஸ்டோன் நான் ஈஸ்டோன் புரதங்களினுடைய உருவாக்கத்திற்கான அமைப்புகள் மட்டுமே G1 நிலையில் நடக்கும். ஆனா டிஎன்ஏ படியெடுத்தல் எங்க தான் நடக்கும், எஸ் நிலையில தான் நடக்கும். அப்பவும் போலதான் இந்த படத்தை பார்த்துக்கலாம். இதான எஸ் நிலை. அப்ப எஸ் நிலை என்றது எதுன்னு சொல்லலாம், G1, இது G2, G1 மற்றும் G2க்கு இடைப்பட்ட நிலைன்னு சொல்லலாமா எஸ் நிலைய சொல்லலாம். இங்க என்ன நடக்குது, டிஎன்ஏ படியெடுத்தல் என்ற நிகழ்வு எஸ் நிலையில மட்டுமே நடக்கும். அண்ட் இந்த நிலையில குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை மாறுவதில்லை. இதை வைத்து 2021 நீட் தேர்வுல ஒரு கேள்வியே வந்திருக்கும். இதுதான் பேஸ் பாயிண்ட். அதாவது எஸ் நிலையில டிஎன்ஏ மட்டுமே இரட்டிப்படையுமே தவிர, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜினுக்கு சொல்றேன், நமக்கு தெரியும் பாதி பழமைப்பு இனப்பெருக்க மூலமாகவோ அல்லது மற்ற மூலமாகவோ என்ன ஆகும், இன்னொரு டிஎன்ஏ மட்டுமே உருவாக்குமே தவிர குரோமோசோம்கள் எண்ணிக்கை மாறுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு மனித செல் சுழற்சியில ஈடுபட்டு 2ஆ பிரிவு அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மனித செல்ல 46 குரோமோசோம் இருக்கு. இந்த 46 குரோமோசோம் எந்த நிலையில இருக்கு, G1 நிலையில இருக்கு. அண்ட் இது எஸ் நிலை. இந்த எஸ் நிலைக்கு பிறகும் எப்படி இருக்குன்னா 46 குரோமோசோம் தான் இருக்கும். அண்ட் எஸ் நிலைக்கு பிறகு வரக்கூடிய என்னது G2 நிலைக்கு பிறகும் என்ன இருக்கும், 46 குரோமோசோமாகத்தான் இருக்கும். ஆனா டிஎன்ஏ உடைய நிலைமை மட்டுமே, அதாவது எஸ் நிலைக்கு பிறகு, எஸ் நிலையோட ஸ்டார்ட்ல 2C இருந்தா டிஎன்ஏ எஸ் நிலையோட இறுதியில என்னவா மாறும், 4C கண்டென்ட். 2Cன்றது C கண்டென்ட். டிஎன்ஏ உடைய அளவு எஸ் நிலையில ஆரம்பத்துல 2C என இருந்தால் எஸ் நிலையின் முடிவுக்கு பிறகு 4C ஆக மாறும். அப்ப இந்த 46 என்பது என்ன, மனிதர்கள்ல 46 குரோமோசோம் என்பது ஒரு டிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம், 2N.
அப்ப G1 நிலையில இறுதியில S நிலைக்கு ஆரம்பத்துல 46 குரோமோசோம்கள் இருந்தால் S நிலைக்கு முடிவுக்கு பிறகும் அதே 2n டிப்ளாய்டு தன்மை கொண்ட குரோமோசோம்களாகத்தான் இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, S நிலை அல்லது சிந்தசிஸ் நிலையில குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை மாறாது. S நிலைக்கு பிறகும் குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை மாறாது. ஆனால் டிஎன்ஏ உடைய எண்ணிக்கை, அதாவது எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடாது, அதனுடைய அளவு மட்டுமே மாறுபடும். இந்த பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். இது G1 நிலை, இது S நிலை. ஓகே, அப்ப இந்த S நிலையினுடைய ஸ்டார்டிங்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். டிப்ளாய்டு தன்மை எத்தனை? ஒரு 18 குரோமோசோம் இருக்கு. டிப்ளாய்டு தன்மையில 18 குரோமோசோம் இருக்கு. இந்த S நிலைக்கு பிறகும் எத்தனை குரோமோசோம் தான் இருக்கும்? அதே 18 குரோமோசோம் டிப்ளாய்டு நிலையில தான்ப்பா இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஏற்கனவே நான் சொன்ன மனிதர்கள்ல 46 குரோமோசோம் இருக்கு. இது ஒரு டிப்ளாய்டு. S நிலைக்கு பிறகும் அது எப்படிதான் இருக்கும்? டிப்ளாய்டு தன்மை 46 குரோமோசோம்களாகத்தான் இருக்கும். அப்ப குரோமோசோம் எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது. ஆனால் டிஎன்ஏ உடைய அளவு 2C இருந்ததுன்னா ஆரம்பத்துல 4C மாறும். அப்ப இங்க டிஎன்ஏ உடைய அளவு 2C அப்படின்னு இருந்தா, டிஎன்ஏ உடைய அளவு 2C இருந்தா S நிலைக்கு பிறகு என்னவாக மாறும்? 4C ஆக மாறும். தட்ஸ் ஆல். அண்ட் மனிதர்கள்ல ஒரு சாதாரண செல் ஆனது 2 செல்லாக டிவைட் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் தேவை அப்படின்னு சொல்றோம். அப்ப G1 நிலையில 12 மணி நேரம், S நிலையில 6 முதல் 8 மணி நேரம் எடுத்துக்கும். G2 நிலைக்கு 3 முதல் 4 மணி நேரம் எடுத்துக்கும். இது 1 மணி நேரமே எடுத்துக்கும். சரியா? அப்ப இதுல ஒரு 12 மணி நேரம் எடுத்துக்க வச்சுங்க. 12, இது ஒரு 6 மணி நேரம் வச்சுங்க. 12 6 18 அண்ட் 18 இதுல ஒரு 4 மணி நேரம், நான் 12 நாளும் 22 அண்ட் இது ஒரு 2 மணி நேரம், இது 1 மணி நேரம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் இது நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நிலைகள்ல இடைநிலையில G1, S, G2 இந்த 3 நிலை இருக்கு. G1 நிலை தான் ரொம்ப நீளமா எடுத்துக்கும். இடைநிலை ரொம்ப லென்த், அதுல G1 ரொம்ப லென்த். சரிங்களா? ரைட். அண்ட் டிஎன்ஏவின் ஆரம்ப அளவு 2C என்று குறிக்கப்பட்டால் அது 4C என்ற அளவுக்கு அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், C என்றது கண்டென்ட்னு சொல்லுவோம். இப்ப டிஎன்ஏ உடைய கண்டென்ட் S நிலையில ஆரம்பத்துல 2C அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? டபுளா 4C மாறும். ஆனா எது மட்டும் மாறாது? குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை மட்டும் மாறுவது கிடையாது. அண்ட் விலங்கு செல்களின் S நிலையின் பொழுது குரோமோசோம் இரட்டிப்பு அடைதல் நியூக்ளியஸில் நடைபெறுகிறது. அதாவது குரோமோசோம்கள் பிரிகை அடைதல், இரட்டிப்பு அடைதல் சொல்றோம் இல்லைங்களா? அது எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்ல நடக்கும். அண்ட் சென்ட்ரியோல்கள் இரட்டிப்படைதல், அதாவது ஒரு சென்ட்ரோசோம் 2 சென்ட்ரியோல்களை பிரிகை அடையும். அந்த சென்ட்ரியோல்கள் இரட்டிப்படைதல் சைட்டோபிளாஸ்மில் நடக்கும். இதுவும் நீட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாதான். சோ சென்ட்ரியோல் உருவாக்கப்படுதல் அல்லது இரட்டிப்படைதல் என்ற நிகழ்வு செல் சுழற்சியில எந்த நிலையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எங்கதான்? S நிலை தான். இந்த பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், மறக்க கூடாது. அண்ட் அதுக்கு அடுத்ததா என்னது? G2 நிலை. அப்ப G2 நிலை என்றது என்னப்பா? எப்பவும் போலதான். இது M நிலை, G1 நிலை, S நிலை, G2 நிலை. அப்ப என்ன சொல்லலாம்? S நிலைக்கும் M நிலைக்கும் இடைப்பட்டது நம்ம என்ன சொல்லலாம்? G2 நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த G2 நிலையில என்ன ஆயிடுச்சு? G2 நிலையில பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அளவு ரெட்டிப்பு ஆயிடுச்சு. 2C 4C ஆயிடுச்சு. ஆனா குரோமோசோம் எண்ணிக்கை மட்டும் மாறல. அடுத்தது எங்க போக போகுது? G2க்கு அப்புறம் என்ன போக போகுது? மைட்டாசிஸ் நிலைக்கு தான்ப்பா போக போகுது. அப்ப அந்த மைட்டாசிஸ் பகுப்புக்கு தேவையான புரோட்டீன் தேவையா இல்லையா? நிறைய புரதங்கள் தேவையா இல்லையா? அவைகள்லாம் எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா G2 நிலையில தான் உற்பத்தி ஆகும். அண்ட் எல்லா நுண்ணுறுப்புகளுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரியோலாக இருக்கட்டும், அதாவது சென்ட்ரியோல் இருந்து தான் ஸ்பிண்டில் நாரைகள் உருவாகும். அப்ப சென்ட்ரோசோம்ல இருந்து சென்ட்ரியோசோம் பகுப்படைதல் அண்ட் ரிபோசோம் போன்ற எல்லா விதமான நுண் உறுப்புகளுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் பகுப்படையும். சரிங்களா? அண்ட் இந்த G2 நிலையிலே இன்னொரு நிலையை நம்ம இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம். கதிரிழைகளுக்கு, ஸ்பிண்டில் நாரிழைகளுக்கு தேவையான புரதங்கள் G2 நிலையில தான் என்ன பண்ணும்? உற்பத்தி செய்யப்படும். ஓகே, அண்ட்
ஒரு சில வயது வந்த விலங்குகள், ஒரு அடல்ட் அனிமல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில செல்கள் செல் பகுப்பை வெளிப்படுத்தாது. எப்பயாவது காயங்கள் ஏற்பட்டால் தான், மனிதர்களை எடுத்துக்கிட்டா ஒரு 21 வயசுக்கு அப்புறம் தான் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அங்கே செல் டிவிஷன் நடக்கும். சரியா? செல் டிவிஷன் மற்ற சமயங்கள்ல நடக்காது. ஓகே. ஆனா எப்போதாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். சரியா? தேவை ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா நடக்கும். ஆனா இதய செல்கள்ல என்ன நடக்காது? இதய செல்கள்ல எந்த விதமான பகுப்புமே நடக்காது. ஒரு 21 வயசுக்கு அப்புறம் இதய செல்கள் பிரிகை அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுப்படையவே கிடையாது. அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது G0 நிலை. சரியா? G0 நிலை அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மனிதர்களுடைய சில செல்கள் என்ன ஆகாதுன்னா பிரிகை அடையாது. அடல்ட் ஒரு 21 வயசு கூட வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு அடல்ட், ஒரு வயது வந்த மனிதர்கள்ல இதய செல்கள் என்ன ஆகாது? பகுப்படைவதே கிடையாது. டேமேஜ் ஆச்சுன்னா கூட என்ன ஆகாது? அங்க மட்டும் டபுளா மாறாது. சரியா? ஆனா ஒரு சில செல்கள்ல நம்ம உடம்புல இப்ப கால்ல சின்னதா அடிபட்டுச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்க, அங்க மட்டும் செல் டிவிஷன் நடக்கும். ஆனா இதய செல்கள்ல செல் டிவிஷனே நடக்காது. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமைதி நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த வகையிலான செல்கள் எந்த நிலைக்கு சென்று விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி நிலைக்கு சென்று விடும். அப்ப எது எதெல்லாம் பகுப்படவில்லையோ அந்த செல்கள் எங்க போயிடும்? அமைதி நிலை, குஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எதை? G0. ஓகே. நான் ஏற்கனவே இந்த படத்திலேயே நாம் சொல்லியிருப்போம். G1 S G2 M. அப்ப இங்க இந்த S நிலை G2 நிலைங்கெல்லாம் வந்துருச்சுப்பா. செல் இங்கேயே நம்ம சொல்லிட்டோம். இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். இங்க இருந்து திருப்பி எங்க அமைச்சிரும் அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட், இந்த பேருக்கு பேர் தான் G0 நிலை, அமைதி நிலைன்னு சொல்றோம். அப்ப பகுப்படாத செல்கள்லாம் எங்க தான் இருக்கும்? G0 நிலையிலே கடக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதய செல்கள்லாம் இந்த அமைதி நிலையிலே தான் இருக்கும். வேற எங்கேயும் செல்ல வாய்ப்புகள் கிடையாது. விலங்கு செல்லில் மைட்டாட்டிக் செல் பகுப்பு டிப்ளாய்டு உள்ள செல்களில் மட்டுமே நிகழும். ஆனால் தாவரங்களில் ஹாப்ளாய்டு மற்றும் டிப்ளாய்டு செல்களில் நிகழும். இந்த பாயிண்ட் என்ன குறிக்கும்? விலங்கு செல்கள்ல மைட்டாசிஸ் செல் பகுப்பு எந்த செல்கள்ல நடக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு தன்மை கொண்ட உடல செல்கள்ல. சரியா? இனப்பெருக்க செல்னா அது மைட்டாசிஸா போயிடும். ஓகே. டிப்ளாய்டு தன்மை கொண்ட உடல செல்கள்ல மட்டுமே நடக்கும். ஆனா தாவரங்கள்ல ஹாப்ளாய்டு செல்களில் நடக்கும், டிப்ளாய்டு செல்கள்லயும் மைட்டாட்டிக் செல் பகுப்பு நடக்கும். ஆனா விலங்கு செல்கள்ல எங்க மட்டும்தான் நடக்கும்? உடல செல்களில் மட்டுமே நடக்கும். இந்த பாயிண்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எம் நிலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதை அடுத்த காணொலியில பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தமிழ் வழியில நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு NCERT பாடத்திட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த வகுப்பு மிக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தவறுகள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.